உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அது பொய்யான வீடியோ. எனது பேச்சு திரித்து கூறப்பட்டுள்ளது. மொஹிடின் வாக்குமூலம். நங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பான ஒரு பிரச்சாரத்தில் மாமன்னரை அவமதித்ததாக பரிகாத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிடின் யாசின் மீது புகார்கள் செய்யப்பட்ட நிலையில் இன்று தனது வாக்குமூலத்தை அளித்து தாம் பேசியது தொடர்பான விசாரணைக்கு உதவ சில ஆவணங்களையும் காவல்துறையிடம் அவர் ஒப்படைத்தார். இன்று காலை மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையமான மீடாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் வாக்குமூலம் பெற போலீசார் வந்தபோது ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதாக மொஹிடின் கூறினார். இன்று போலீசாரிடம் வழங்கப்பட்ட வாக்குமூலம் மற்றும் ஆவணங்களின் மூலம் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு வெளிப்படையான மற்றும் நியாயமான முறையில் விசாரணையை மேற்கொள்ள முடியும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார். ஒரு சாதாரண குடிமகனாக நான் மலாய் ஆட்சியாளர்களின் மகத்துவம் மற்றும் பிரபுக்களின் கீழ் தஞ்சமடைகிறேன். எனவே அரசியலமைப்பு முடியாட்சி நிறுவனத்திற்கு எனது விசுவாசம் கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்றும் அவர் இன்று தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கியதாக கூறிய மொஹிடின் பிரச்சாரத்தின் போது தனதுரையில் இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான பிரச்சினைகளை தொட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மையல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் உள்ள மன்னராட்சி நிறுவனத்தை அவமதிக்கும் நோக்கம் தமது பேச்சுக்கு இல்லை. இது ஒரு தேர்தல் பிரச்சார உரை. அதில் தாம் 15வது பொது தேர்தலுக்கு பிறகு அரசாங்கம் அமைப்பது பற்றிய உண்மைகளை சுருக்கமாக கூறியதாக தெரிவித்துள்ளார். பின்னர் மக்களை ஒடுக்கிய அரசாங்க கொள்கைகளால் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை விவரித்ததாக பதிவிட்டுள்ளார். இருப்பினும் சில தரப்பினர் தனது பேச்சை திரித்து 16வது மாமன்னரை அவமதித்ததாக பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி தன் மீது வெறுப்புணர்வை தூண்டும் நோக்கத்துடன் வீடியோ காட்சிகளை வெளியிட்டுள்ளதாக அவர் விளக்கமளித்துள்ளார். மலேசியாவில் முதலீடு செய்ய ஆர்வமுள்ள 3 இந்திய நிறுவனங்களுடன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று புதுடெல்லியில் தனித்தனியாக இருதரப்பு சந்திப்புகளை நடத்தினார். பின்னர் சுமார் 40 தொழில் அதிபர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இமாமி அக்ரோடெக் லிமிடெட், HCL டெக் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உடனான சந்திப்புகளில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம், இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியூ மற்றும் முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் ஆகியோரும் பிரதமருடன் கலந்து கொண்டனர். மேலும் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை ஒரு திட்டமிடப்படாத சந்திப்பில் அன்வார் சந்தித்தார். அது உத்தியோகபூர்வ நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக இல்லை என்ற போதிலும் மரியாதை நிமித்தமாக அன்வார் ராகுல் காந்தியை சந்தித்தார். அம்னோ கட்சியை மகாதீர் தடை செய்ய முயன்றதாக அம்னோ தலைவர் அஹமத் ஜஹீர் ஹமிடி கூறிய குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் மறுத்துள்ளார். ஜஹீட்டின் அந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என்றும் அப்போது அம்னோவை தடை செய்ய மகாதீர் எண்ணியிருந்தால் உள்துறை அமைச்சருக்கு அவர் அறிவுறுத்தியிருப்பார் என்றும் மகாதீரின் அலுவலகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆனால் அவர் பிரதமராக இருந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அம்னோ தொடர்ந்து நீடித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்னோ இனி மலாய்க்காரர்களுக்காகவும் அதன் கொள்கைகளுக்காகவும் நிற்காது என்றும் அதன் தலைவர்கள் ஊழலுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் கட்சியை கலைக்குமாறு ஜஹீட்டிடம் மகாதீர் கூறியதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோவை கலைக்கும் முடிவு ஜஹீட் மற்றும் கட்சியின் தலைமையைச் சேர்ந்தது என்றும் கட்சி அதன் பாதையில் இருந்து விலகிவிட்டதாகவும் இனி அம்னோ என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியில்லை என்றும் அது கூறியது. ஜஹீட் மீது நீதிமன்றத்தில் 47 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆனாலும் அக்கட்சி தடை செய்யப்படவில்லை என்பதற்கு தற்போதும் அக்கட்சி இருப்பதே சான்றாகும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அம்னோவின் பதவியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க அப்போதைய உள்துறை அமைச்சர் மொஹிடின் யாசின் தயாராக இருப்பதாக தற்போதைய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தனக்கு தெரிவித்ததாக ஜஹீட் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் செயல்படும் சமூக ஊடக தளங்களை வழங்குபவர்களுக்கு உரிமம் பெறுவதற்கான செயல்முறை நேரடியானதாக இருக்கும் என்று தகவல் தொடர்பு அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCயின் உரிமம் வழங்கும் செயல்முறை 3 முதல் 5 வேலை நாட்கள் வரை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக
தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபர்சேல் தெரிவித்தார். இந்த ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பரில் சமூக ஊடக தள வழங்குநர்களிடமிருந்து உரிம விண்ணப்பங்களை பெற அமைச்சு எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். கூட்டு உரிமத்தை செயல்படுத்தியதால் இந்த செயல்முறை தனிப்பட்ட உரிமம் போல கடினமாக இருக்காது என்று சமூக ஊடக தள வழங்குநர்களுக்கு தாங்கள் உறுதி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். தனிநபர் உரிமங்கள் செயலாக்கத்திற்கு பல மாதங்கள் ஆகலாம், ஆனால் குழு உரிமங்களுக்கு 3 முதல் 5 வேலை நாட்கள் ஆகும் என்று MCMC தெரிவித்ததாக இன்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். நங்கிரி நீர் மின்சார அணையின் கட்டுமானத்தால் பாதிக்கப்பட்ட போஸ்தோஹோய், பவுஸ்புலாட் மற்றும் கம்போங் பியாஸ் ஆகிய இடங்களில் உள்ள 245 பூர்வகுடி குடும்பங்களுக்கு பயிர் மற்றும் தோட்ட சேதங்களுக்கான இழப்பீடாக மொத்தம் 10 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 9 மற்றும் 14ஆம் தேதிகளில் சமூகத்திற்கு இழப்பீடு வழங்க தொடங்கியதாக TNB பவர் ஜெனரேஷன்ஸ் நிர்வாக இயக்குனர் முகமது நஸ்ரி ஃபாசில் தெரிவித்தார். அந்த பூர்வகுடியினருக்கு சொந்தமான ரப்பர் தோட்டங்கள் மற்றும் பழத்தோட்டங்கள் அணை கட்டுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதால் இது கொடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார். மேலும் வீடுகள், பள்ளி, சூறாவ், கழிப்பறைகள் மற்றும் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் போன்ற பிற வகையான இழப்பீடுகளையும் TNB வழங்குகிறது என்று அவர் இன்று போஸ்தோஹோயில் செய்தியாளர்களிடம் கூறினார். குவாலலங்கட் ஜலான் சிம்பாங் மோரேப் கம்போங் கிளானாங்கில் ஸ்லாங்கூர் SUK பேருந்து மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் 15 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகினர். மதியம் 1:07 மணிக்கு விபத்து குறித்து அழைப்பு வந்ததாக மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் ஸ்லாங்கூர் இயக்குனர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் கூறினார். மோட்டார் சைக்கிளும் பேருந்தும் 2 மீட்டர் ஆழத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் 15 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் என மொத்தம் 21 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான 8 சிறைகளுக்கு பதிலாக கட்டம் கட்டமாக புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு சிறைத்துறை திட்டமிட்டுள்ளது. பொருத்தமற்ற கழிவறை பக்கெட் சிஸ்டத்தை மாற்றுவதற்கு இந்த நடவடிக்கை அவசியம் என்று அதன் சிறைச்சாலை கொள்கை பிரிவு மூத்த இயக்குனர் அஜிலின் சாலே கூறினார். பினாங்கு சிறைச்சாலை மிக பழமையானது என்றும் அதைத் தொடர்ந்து தைப்பிங், பத்துகஜா, மூவார், அலுஸ்தா மற்றும் சிரம்பான் சிறைச்சாலைகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காலாவதியான இத்தகைய வசதியை புதியதாக மாற்றுவதற்கு சிறைச்சாலைத்துறை செயல்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். இந்த பிரச்சினை தொடர்பாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் மலேசியாவின் மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவற்றிடமிருந்து அடிக்கடி புகார்களை பெறுவதாக அவர் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார். மானிய விலையில் சமையல் எண்ணெயில் சுமார் 20 மில்லியன் ரிங்கிட் மோசடி செய்த கும்பலின் சதியை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவு அமைச்சு முறியடித்துள்ளதாக அதன் அமலாக்க இயக்குனர் அஸ்மான் ஆடம் தெரிவித்தார். பேராக்கில் உள்ள 3 மானிய விலை சமையல் எண்ணெய் பேக்கேஜிங் நிறுவனங்கள், ஜொஹோர் மற்றும் ஸ்லாங்கூரில் உள்ள மொத்த விற்பனை நிறுவனங்கள் இந்த முறைகேடுகளில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈப்போவில் மானிய விலையில் சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யும் நிலையம் பேராக்கில் உள்ள 3 பேக்கேஜிங் நிறுவனங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 550 டன் சமையல் எண்ணெயை வழங்கியது. அவ்வாறு பேக்கேஜிங் செய்த பிறகு இந்த நிறுவனங்கள் சமையல் எண்ணெயை பதிவு செய்யப்பட்ட சில்லறை விற்பனையாளர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று அவர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். ஆனால் இந்த நிறுவனங்கள் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பெற்ற சமையல் எண்ணெயில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பேக்கேஜ் செய்து பதிவு செய்த சில்லறை விற்பனையாளர்களுக்கு விநியோகிக்க சதி செய்தன. இதற்கிடையில் பெரும்பாலான எண்ணெய் ஸ்லாங்கூர் மற்றும் ஜொஹூரில் உள்ள மொத்த விற்பனை நிறுவனங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார். பின்னர் மொத்த விற்பனை நிறுவனங்கள் மானிய விலையில் கிடைக்கும் சமையல் எண்ணெயை பாட்டிலில் அடைத்து மானியம் இல்லாத விலையில் விற்பனை செய்தன என்று அவர் தெரிவித்தார். புத்ராஜயா, பேரா, ஸ்லாங்கூர் மற்றும் ஜொஹூர் ஆகிய இடங்களில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒருங்கிணைந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜொஹூரை தளமாக கொண்ட நிறுவனத்தில் பணிபுரிந்த 20 மற்றும் 30 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டதாகவும் அஸ்மான் கூறினார். சமையல் எண்ணெய்க்கு கூடுதலாக கொள்முதல் மற்றும் விற்பனை விலைப்பட்டியல், சமையல் எண்ணெய் மானிய கோரிக்கை ஆவணங்கள் மற்றும் ரிங்கிட் மலேசியா 163,000 ரொக்கம், அத்துடன் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட வணிக ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக அஸ்மான் கூறினார்.
தகவல் தொடர்பு அமைச்சு மற்றும் போலீஸ் அதிகாரி போல் ஆள் மாறாட்டம் செய்த நபரை நம்பி 59 வயது முதியவர் தனது உயிரிழந்த மனைவியின் காப்பீட்டு இழப்பீடு மற்றும் EPF-இன் 100,000 ரிங்கிட் பணத்தை இழந்துள்ளார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி தொடர்பு கொண்ட மோசடி நபர் பாதிக்கப்பட்ட முதியவரின் தொடர்பு எண்ணில் இருந்து 27 முறை மோசடி நடந்திருப்பதாக கூறியுள்ளார். பின்னர் அந்த அழைப்பு மற்றொரு நபருடன் இணைக்கப்பட்டதை அடுத்து அந்நபர் பாதிக்கப்பட்டவரிடம் விசாரணைக்காக குறிப்பிட்ட வங்கிக் கணக்கிற்கு 2 முறை பண பரிவர்த்தனை செய்யும்படி கட்டளையிட்டுள்ளார். அதனை நம்பி மாற்றிய பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து முதியவர் போலீஸ் புகார் அளித்துள்ளார். இந்தோனேஷியாவைச் சேர்ந்த ஆவணமற்ற குடியேறிகள் 9 பேர் நேற்றிரவு பத்து பஹாட், சுங்காய் சங்லாங், பெனூட் என்ற இடத்தில் படகில் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப முயன்றபோது கைது செய்யப்பட்டனர். மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான MMEA அதிகாரிகள் வழக்கமான ரோந்து பணியின் போது அவர்கள் சென்ற படகை கண்டறிந்து சுங்காய் சங்லாங்கிற்கு தெற்கே 1.2 கடல் மைல் தொலைவில் இரவு 10:30 மணி அளவில் தடுத்து நிறுத்தினர். சோதனையில் 24 முதல் 51 வயதுடைய 7 ஆண்கள் மற்றும் 2 பெண்களை அவர்கள் கைது செய்ததாக MMEA பத்து பஹாட் மண்டல இயக்குனர் கடல்சார் கமாண்டர் முகமது ஹனீஃப் முகமது யூனுஸ் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.